பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மை மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உற்சாகப்படுத்தும் ஆண்டவரின் நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை லூக்கா 9:1. அவர் தம்முடைய 12 சீஷர்களை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார். ஆமென். பிரியமான தேவசனமே, இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கணுமா, நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் நல்லபடியாக வரணுமா, நீங்கள் செய்கிற நல்ல ஊழியங்கள் எல்லாம் சிறப்பாக முடியணுமா, நல்ல அதிக வளர்ச்சியை நீங்கள் பார்க்கணுமா, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி பொருள். பாருங்க, இயேசுன்ற வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா அவர் நம்மளுக்காக பாடுகளை பற்றி நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி அர்த்தம். பாருங்கள், அப்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்பேற்பட்ட பிசாசுகள் எப்பேற்பட்ட வியாதிகள் ஓடி தான் ஆகணும், வியாதிகள் குணம் அடைஞ்சு தான் ஆகணும், எல்லா இயற்கை சூழ்நிலைகள் மாறி தான் ஆகணும், நம்ம கேட்குறத நம்ம பெற்றுக்கொண்டு தான் ஆகணும். பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாருன்னா அதை பயன்படுத்துறது யாரோட வேலை? நமக்குள்ளே இருக்க சின்ன சின்ன விஷயங்கள், நமக்குள்ளே இருக்க சின்ன சின்ன தப்புகளை கர்த்தர் உணர்த்தும் பொழுது அதை நம்ம விட்டு விலகி வரும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை குறித்து அப்படியே நீங்கள் ரொம்ப மன அழுத்தத்தோடு அவங்க அப்படி பண்ணிட்டாங்க நீங்கள் சொல்லி அழுத்தப்பட்டுட்டு நீங்கள் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த நாளில் அதை விட்டுட்டு கர்த்தர் பூர்வமானதை சிந்திக்காதன்னு சொல்கிறார்ல, புதிய காரியங்களை நான் பெற்றுக்கொண்டேன், எனக்கு முன்பாக திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கு, அதை நான் சுதந்திரிக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் விசுவாசமாக நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் அவங்கள மன்னிச்சுட்டு அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயம் அவங்களோட சிறையிருப்பு மாற்றுவார்.